இந்த மாநகரத்தோட இன்னொரு புதிர்த்தன்மையும் இரவு வாழ்க்கையை பற்றியும் ஒரு பாட்டு. இரவு வேட்டையாடுதே, இறையன வாழ்வை கேட்குதே, இரவுக்கு கண்கள் கோடியே, இமைக்குதே பாதை தேடியே, தூக்கம் இல்லாமல் துரத்துதே, தூக்கு கயிறாகி மிரட்டுதே, இது நகரம் மாநகரம் அதற்கு 100 முகம் அப்படின்னு ஒரு பாட்டு. அது இந்த படத்தோட கதையை டோட்டலாக அந்த மூடை சொல்கிற மாதிரி ஒரு பாட்டு மிகச்சிறப்பாக வந்திருக்கு. அப்புறம் இப்போ நீங்கள் பார்த்த அந்த காதல் பாடல் ஏண்டி ஒன்றை பிடிக்குது ஏதோ ஒன்று இழுக்குதுன்னு மிகச்சிறப்பாக கார்த்திக் அவர்கள் பாடியிருக்காரு. அப்புறம் வாழ்வே ஒரு போரோ வால் வீசிடும் ஊரோன்ட்டு கதையோட்டத்தில் பின்னணி இசையோடு வரும் ஒரு பாடல், அதுவும் மிகச்சிறப்பாக வந்திருக்கு. இது இல்லாமல் இன்னொரு மெலோடி சாங் இருக்குது, தொல்லை செய்யும் காதல் தான் நான். எல்லா பாடலுமே எனக்கு நல்ல முழு சுதந்திரம் கொடுத்தாங்க தயாரிப்பாளர்களும் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்களும். அவங்களோட தொடர்ந்து பணியாற்றணும் நான் அவ்வளோ, ஏன்னா அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறது ரொம்ப 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 எளிமையாக இருந்தது, எந்த கஷ்டமும் இல்லை. நம்ம என்ன தேவையோ அழகாக கேட்டு வாங்கினாங்க, சிரமம் இல்லாமல் நல்லபடியாக எல்லாமே எழுதி கொடுத்தேன். இதான் என்னோடய டெபியூ படம். எல்லோரும் மாதிரியும் நானும் ஷார்ட் ஃபிலிமில் தான் லிரிசிஸ்ட்டாக ஆரம்பித்தேன். என் ஃப்ரெண்டு ஜாவத் ரியாஸ் ஆக்சுவலாக அந்த க்ரூவில் சேர்ந்த கடைசி ஆள் நான் தான் நினைக்கிறேன். கடைசியில் ஒரு படத்தோட தீம் இல்லை கலரை பற்றி ஒரு சாங் புதுசாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு என்னோடய ஃப்ரெண்டு ஜாவத் ரியாஸ் சொன்னார். இங்கிலீஷில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். இது வரைக்கும் ஷார்ட் ஃபிலிமில் கூட தமிழில் தான் எழுதியிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் இங்கிலீஷில் ட்ரை பண்ணது. எனக்கு சான்ஸ் கொடுத்த ஜாவத் ரியாஸ்க்கும் டைரக்டர் சார், ப்ரொடியூசர் எல்லாருக்கும் நன்றி. இது ஒரு புது எஃபர்ட். நாங்கள் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து வந்திருக்கோம். உங்கள் சப்போர்ட்லாம் தேவை. தேங்க்யூ ஸோ மச். நான் என் பேர் சதீஷ், இந்த படத்தோட கலை இயக்குனர். இந்த படத்தில் ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துக்கு வாய்ப்பு தந்த பிரகாஷ் சார், பிரபு சார், அப்புறம் தங்கபிரபா சார், பிரபு சார், இவங்க எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் சொல்லணுன்னா லோகேஷ் கனகராஜ் டைரக்டர், அப்புறம் கேமராமேன் செல்வகுமார், ஃபிலோமின், ரியாஸ், இவங்க எல்லாமே ஒரு டீமாக நல்ல டீமாக வேலை பார்த்துருக்கோம் இந்த படத்தில். எல்லாத்துக்கும் வணக்கம். எனக்கு முதல் படம் ஹைப்பர்லிங்க் அமைஞ்சதே எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம். ஒரு முதல் படம் ஹைப்பர்லிங்க் வந்து எவ்வளோ ஒரு எஃபோர்ட் ரொம்ப போட வேண்டியது இருந்தது அந்த படத்துக்கு. ஃபஸ்ட்டு லோகேஷ் ஸ்டோரி சொல்லும்போது செமையாக இருக்குது லோகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு டீமாக தான் அப்ரோச் பண்ணிட்டு ஓகே ஆயிடுச்சு. இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோம் போது எல்லா டீம்லேயும் கேமராமேன் ஃப்ரெண்ட்னால எல்லாத்துக்கும் ஒரு எடுத்ததுக்கப்புறம் இதை எடிட் பண்ணும்போது ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு 4 வித கதைக்களங்கனால அந்த கதைக்களங்களை ஒரு லைனில் கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணலான்னு ஒரு லொக்கேஷன் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த வேல போயிருந்தோம். ஒரு த்ரில்லர் மூமெண்ட், எங்கேயும் லேக் இருக்க வேண்டாம், எங்கேயும் டிஃப்ரென்ஸ் எதுவும் பூஸ்ட் பண்ண வேண்டாம், மியூசிக் லெவலையும் அதிகமாக வேண்டாம், ஒரு காமனாக ஒரு நேச்சுரலாகவே கொண்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் முடிவு பண்ணி இதை பண்ணியிருக்கோம். எங்கேயும் எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் த்ரில்லராக இருக்கும். சவுண்ட் வைஸ் நம்மளுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் அந்த படம். எங்களுக்கு ரொம்ப ப்ளஸ் வந்து எங்களுக்கு சவுண்ட் சைடில் எஃபோர்ட் கொடுத்தாங்க சிங் சினிமா, ரொம்ப தேங்க் பண்ணுறோம். ஏன்னா கொஞ்சம் சவுண்ட் சைட்லேயே நல்லா இருந்தால் இந்த ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணோம், அந்த ஸ்டோரிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஃபர்ஸ்ட் சாங் வந்து இரவு வேட்டையாடுது. அது வந்து சிங்கர் யார் பார்த்தீங்கன்னா சூரஜ் ஜகன் சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து கோவாவில் போய் ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ அதுவும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் செகண்ட் சாங் ஏண்டி ஒன்று பிடிக்குது நீங்கள் பார்த்தீங்க. ஸோ அது வந்து கார்த்திக் பாடியிருக்காரு. அண்ட் தேர்ட் சாங் வந்து வாழ்வே ஒரு போரோன்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் சூரஜ் ஜகன் அண்ட் சரண்யா கோபிநாத்னு ஒரு சிங்கர் பாடியிருக்காங்க. அண்ட் ஃபோர்த் சாங் தொல்லை செய்யும் காதல் தானா. ஸோ அந்த சாங் வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட்டான சாங்னு எனக்கு தோணுது. ஏன்னா செகண்ட் ஹாஃபில் வரும். இப்போ இருக்கோ சரி நீங்கள் கேளுங்க எப்படி இருக்கு அந்த சாங். அது வந்து ஆர்த்தின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கர் பாடியிருக்காங்க ஆர்த்தி. அவளும் வந்து ஷி வாஸ் சிங்கிங் ஃபார் மை ஷார்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் ஆல். ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது ஃபீமேல் இப்போது நான் வாய்ஸ் எடுத்தாலும் ஆர்த்தி தான் நான் கூப்பிடுவேன். ஸோ அவளும் இந்த ஃபிலிமில் என் டீமில் இருந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் ஃபைனலாக ஃபிஃப்த் சாங் இங்கிலீஷ் சாங் வந்து அது வந்து சரண்யா கோபிநாத்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் அண்ட் ஆல்ரெடி சில சாங்ஸ்லாம் பாடியிருக்காங்க. ஸோ இதுதான் சாங் லிஸ்ட். ஹோப்ஃபுல்லி நாளைக்கு ஒரு நல்ல ஆடியோ ரிலீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். FM லான்ச் தான் ஆகுது. பட் ஹோப்ஃபுல்லி எல்லாமே டர்ன்ஸ் அவுட் குட். ஐம் திங்கிங். ஸோ தேங்க்யூ. இந்த படத்தை பொறுத்தளவு ஃபஸ்ட்டு நான் டைரக்டர் சார் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த படம் நான் நடிக்கிறப்ப 2-3 படங்கள் ரொம்ப கால்ஷீட் பிரச்சனையில் இருந்தது அந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு சார் இது எனக்கு டேட்டு கண்டிப்பாக கொஞ்சம் இடிக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னா, இல்லை எப்போனாலும் பரவாயில்ல நீங்கள் வெயிட் பண்ணி நான் உங்களை தான் நீங்கள் தான் நடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். சரி பரவாயில்ல, நான் இப்போ நடித்த பிறகு தான் தெரியுது நல்ல வேளைக்கு இந்த படத்தை நம்ம மிஸ் பண்ணாமல் நடிச்சிட்டோமே அப்படின்ட்டு. ரொம்ப ஒரு இன்னசென்ட்டான கேரக்டராக நான் பண்ணியிருக்கேன் நான் அந்த படத்தில்.
இப்போ ஒரே டீமாக தான் பண்ணியிருக்கோம். சார்லி சாரோட நான் ரசிகன், பெரிய ரசிகன். ஆனால் இந்த படத்தில் அவரோட நடிக்க முடியல. பட் அவர் படத்தில் நான் நடிச்சிருக்கேன்றதில் பெருமையாக நினைக்கிறேன். ஒரு தயாரிப்பாளர் சார், அத்தனை பேத்துக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். படம் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. தேங்க்ஸ். பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸுடைய தயாரிப்பாளர்கள் திரு பிரபு, திரு தங்க பிரபாகரன், ஒட்டுமொத்த தயாரிப்பாளர்களுடைய குழு அப்படிப்பட்ட ஒரு தரமான நிதானமும் திட்டமிடுதலும் விவேகமும் மிக்க ஒரு அற்புதமான தயாரிப்பாளர்கள். இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணும் பொழுது இவ்வளவு நாள் ஹீரோவுக்கு ஃப்ரெண்டாக ஹெல்ப் பண்ணுவோம், ஒரு லவ்வுக்கு, அப்படி ஒரு கேரக்டர், இல்லை கெட்ட கேரக்டரா, இல்லை நல்ல கேரக்டரா, பாசிட்டிவாக அந்த ஊருக்கு நல்லது செய்யக்கூடிய கேரக்டரா, என்ன ஏது அப்படின்னு கேட்டால் லோகேஷ் கனகராஜுங்கிற டைரக்டர் எனக்கு முதல் வார்த்தையில் இம்ப்ரெஸ் பண்ணது, சார் இது குட் கேரக்டர் கிடையாது, பேட் கேரக்டர் கிடையாது. பிறகு கேரக்டரே கிடையாதா? இல்லை கேரக்டர் இருக்குது, நெகட்டிவ் கேரக்டரும் கிடையாது, வேறு என்ன சார் இது, நீங்கள் பண்ணுறது வந்து நோபல் கேரக்டர் சார் அப்படின்னார். ஸோ இத்தனை ஆண்டுகால ஒரு நீண்ட சினிமா ஜேர்னியில் நான் முதல் தடவையாக கேப் டிரைவரை ஆக்ட் பண்ணுறத ஒரு சேலஞ்சிங்காகவும் ரொம்ப பிரமாதமாகவும் பண்ணியிருக்கிறேன். இந்த படம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று மாநகரம் நீங்காத வெற்றியையும் மங்காத புகழையும் பெறும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். மாநகரம் கண்டிப்பாக எனக்கு ஒரு ஸ்பெஷலான மூவி. அஃப்கோர்ஸ் எல்லா படமுமே ஸ்பெஷல் தான், பட் இட்ஸ் ஈவன் மோர் ஸ்பெஷல் டு மீ. ஏன்னா நம்ம ரொம்ப எதிர்பார்க்காத நேரத்தில் ஒன்று கிடைக்கும்ல, அந்த மாதிரி எனக்கு கிடைச்ச படம் தான் மாநகரம். இதில் நான் லோகேஷ்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் அவர் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அன்றைக்கி பேங்க் வேலையை விட்டுட்டு நேராக நான் காஃபி ஷாப் வந்து பார்த்துட்டு கதை சொல்லணும் அப்படின்னு சொன்னார். நான் கதை கேட்டு ஃபர்ஸ்ட்டு சொன்னது லோகேஷ்கிட்ட, லோகேஷ் நான் இந்த படத்தில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டேன். அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். நான் கலாய்க்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு. இதுக்கு முன்னாடி நான் ஒரு டேரக்டர்கிட்ட கேட்டிருக்கேன், நான் உங்ககிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லி. அது யாருன்னா ஆரண்யகாண்டம் படம் பண்ண தியாகராஜன் குமாரராஜ் அவர்கள். ஸோ அந்தளவுக்கு நான் அந்த கதை கேட்டு இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறது பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் சார். இன்னும் நிறைய படம் உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணணும்னு போல இருக்குது. பிகாஸ் அந்தளவுக்கு ப்ரொஃபஷ்னலாக அண்ட் எல்லா விஷயத்துலையுமே வெரி வெரி ப்ரொஃபஷ்னல் பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ். ஸோ எதிர்பார்க்காத நேரத்தில் எனக்கு கிடைச்ச படம் இந்த மாநகரம். வாட் எவர் இட் டஸ், ஐ திங்க் இட் வில் ஆல்வேஸ் ஸ்டே க்ளோஸ் டு மை ஹார்ட். தேங்க்யூ. மாநகரம் நான் இது வரைக்கும் நடித்த படத்துலேயே ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுற படம் மாநகரம்ங்க. ஏதோ நான் நடித்தேன், என் படத்தை நான் ரொம்ப என் படத்தை பற்றி பெருசாக பேசிக்கணுன்னு, எங்கள் படத்தை பற்றி ரொம்ப பெருசாக பேசிக்கணுன்னு ஒரு உத்தேசம் கிடையாது. பட் ஜெனினாவே ஒரு சோல் உள்ள ஃபில்ம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு படம் பார்த்துட்டு போகும்போது நம்மளை பற்றியோ, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை பற்றியோ, நம்ம இருக்கிற ஊரை பற்றியோ நம்ம ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவோம். அப்படிப்பட்ட ஒரு கதை தான் மாநகரம். ஸ்ரீ, சத்தியமாக சொல்கிறேங்க, ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் ஸ்ரீ இன் அ லாட் ஆஃப் வேஸுங்க. எஸ்பெஷலி சினிமாவில் அவுட் சைடராக வந்தப்போ நம்ம நிறைய கஷ்டங்களை பார்த்துருப்போம். ஆனாலும் கான்ஃபிடென்ட்டாக ஸ்டே பண்ணி ஏதோ செய்யணும்னு ஒரு ஆசையில் இருப்போம். நமக்கு தோணும், நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோண்டா, நல்லது நடக்கும்னு. ஸ்ரீயோட மிங்கிள் பண்ணி பேசணும்லாம் தோணிச்சு. நான்லாம் பார்த்தது ஒன்றுமே இல்லை. த வே ஹீ ஸ்டுட் ஹிஸ் கிரவுண்ட். அண்ட் இனி வரைக்கும் அவர் பண்ண எல்லா படமுமே கூட பேசப்பட்டு ஜனங்க ஞாபகம் வச்சுருக்காங்கன்னா தட்ஸ் பியூர்லி ஹிஸ் லவ் ஃபார் சினிமா. ஸோ இன்னைக்கு இப்படி ஒரு டீமோட ஒர்க் பண்ணுற கிடைச்ச ஒரு வாய்ப்பு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் மோர் தென் எனிதிங் எல்ஸ், இது எனக்கு ஒரு ரீலைஃப், எஸ்பெஷலி கன்சிடரிங் இப்போது மாநகரம்ன்றது ஆன் டேபிள் இட் செல்ஃப் வித் பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் மாதிரி ஒரு ப்ரொடக்ஷனோட இட்ஸ் பீங் லுக்ட் அப்பான். இத்தனை பேர் நீங்கள் வந்து இங்கே ப்ரெஸ் மீட்டு கூட ஆதரிக்கிறீங்கன்னா அந்த பேண்டோட ஆதரவு தான். ஸோ ப்ளீஸ், இப்படி ஒரு உங்களுக்கு ட்ரெய்லர் சாங் பிடிச்சிருக்குன்னு ஆசைப்பட்றேன். ஸோ இப்படி ஒரு படத்தை ப்ளீஸ் கொஞ்சம் ஜனங்கள் கொண்டு போக ப்ரெஸ் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணி விடணும். ஸோ உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. தேங்க்யூ ஆளுங்க. அனைவருக்கும் வணக்கம். மாநகரம் வந்து எனக்கு மட்டும் டெபியூ இல்லை, எல்லோரும் சொன்ன மாதிரி எங்கள் எல்லாரோட டெபியூ இது. பொதுவாக ஒரு நல்ல படம் அப்படின்னா அதோட எல்லா கிராஃப்ட்டுமே பெட்டராக அமையணும். ஸோ இது எங்கள் எல்லாருக்கும் டெபியூ அப்படிங்கிறதால எங்களோட பெஸ்ட் என்னவோ அதை கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண கேஸ்ட் அண்ட் க்ரூ ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் நான் ஆக்சுவலி இண்டிவிஜுவலாக தேங்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் அது எல்லாத்தையும் தாண்டி நான் ஒரு 2 ஸ்பெஷல் மென்ஷன் நீங்கள் பண்ணி ஆகணும். ஒன்று வந்து என்னோடய ப்ரொடியூசர்ஸ் பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ், எஸ்ஆர் பிரபு சார், எஸ்ஆர் பிரகாஷ் பாபு சார், தங்க பிரபாகர் சார், வி பிரபு சார் அண்ட் கோபி சார்.
ஏன்னா இந்த படம் இங்கே நான் சைன் பண்ண உடனே ஆக்சுவலாக அவங்க நினச்சிருந்தாங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டீம் எனக்கு கொடுத்து செட்டப்பை வேறு மாதிரி பண்ணியிருக்க முடியும். அண்ட் அதை அவங்க பண்ணல, டீமாக ஒர்க் பண்ண விட்டாங்க. அந்த டீமாக ஒர்க் பண்ண ஹாப்பினஸ் வந்து நீங்கள் ஆக்சுவலாக ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அண்ட் அது எப்படி சொல்கிறது, ஒரு டீமாக வந்து எங்களை நம்பினதுக்கும் நம்பி ஒரு படம் கொடுத்ததுக்கும் டீமாகவே தேங்க்ஸ் சொல்லி விரும்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இதை தாண்டி அடுத்து இன்னொரு மென்ஷன் வந்து என்னோடய டைரக்ஷன் டீம், என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஐ மீன் லைக் 7 பேர், சந்துரு, செந்தில், விவேக், சந்தோஷ், மகேஷ் அண்ட் நித்யா. இவங்களோட ஹார்ட் ஒர்க் இல்லைனாலும் இந்த எஃபர்ட் வந்து இவ்வளோ எஃபர்ட் பார்த்துருக்க முடியாது. இவங்க அத்தனை பேரும் அடுத்தடுத்து இங்கே வருவாங்க, சீக்கிரமாகவே படங்கள் பண்ணுவாங்க. ஒரு தேங்க்ஸ் அண்ட் கங்க்ராட்ஸ் ஃபார் தம். அண்ட் எந்த ஒரு நல்ல படமானாலும் ஃபஸ்ட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறது ப்ரெஸ் அண்ட் மீடியா. ஸோ அந்த வகையில் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்குவீங்கன்னு நம்புகிறேன். உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. தேங்க்யூ. பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் ஃபஸ்ட்டு இந்த கம்பெனியை ஆரம்பித்து இதில் படம் பண்ணணும் அப்படின்னப்போ எங்களுடைய முதல் குறிக்கோள் ஒரு புதிய டெக்னீஷியன்ஸ், ஒரு யங் டீம், இவங்களோட சேர்ந்து ஒரு நல்ல படங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் ஆரம்பித்தோம். அப்படி உருவானது தான் மாயா. தேங்க் காட் ஒரு நல்ல நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி வந்துச்சு. எதிர்பார்த்ததை விட பெரிய அளவில் இந்த படம் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணுச்சு. அதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்த ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. அதுக்கு அடுத்தது மாயா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறப்போ நிறைய கதைகள் கேட்டுக்கிட்டு இருந்தோம். அப்படி கதைகள் கேட்குறப்போ லோகேஷ் லோகேஷோட நரேஷன் கிடைச்சோன்னே, நரேஷன் கேட்டோன்னே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா இருக்குது. நாட் ஓன்லி வெறும் ஒரு ஸ்க்ரீன் பிளே ஓரியன்டாவோ இல்லை ஒரு எடிட் பேஸ்ட் ஒரு டெக்னிக்கல் ஓரியன்டாக படமாக இல்லாமல் அதில் ஒரு சின்ன ஒரு எலிமெண்ட் ஆஃப் திங் இருந்தது. அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்டாக இருந்தது. ஏன்னா எல்லாருக்கும் கனெக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள். ஏன்னா எல்லாருமே எங்களுடைய டீம் எல்லாருமே வந்து ஒரு சென்னையை நோக்கிய ஒரு பயணம் பண்ணி இங்கே வந்து எல்லாருமே இங்கே தான் வாழ்க்கையை அமைச்சிருக்கோம். அப்படி ஒரு பெரிய நகரம் எங்களுக்கான வாழ்க்கையை கொடுத்துருக்கு. அப்படி ஒரு வாழ்க்கையை கொடுக்குறப்போ எல்லோரும் ஒரு வாழ்க்கையை தேடி நம்ம சென்னை வர்றோம், இல்லை ஒரு பெரிய நகரத்துக்கு வர்றோம். அப்படிங்கிறப்ப அந்த நகரம் இந்த நகரத்துக்கு இவன் உகந்தவன் தானா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு டெஸ்ட்டை எல்லாருக்குமே கொடுத்துருக்கும். ஒரு பீரியட், ஒரு சந்தர்ப்பம். அந்த மாதிரி ஒரு மனிதர்களுக்கு வரக்கூடிய ஒரு நடிகர்களுக்கு நடக்கிற ஒரு விஷயத்தை பற்றின ஒரு கதை. அதை வந்து ரொம்ப தெளிவாக, ரொம்ப சிம்பிளாக, பட் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருந்தாரு. கடைசியாக ஒரு மெசேஜும் கொடுத்துருந்தார். இந்த நகரம் எப்படி பலம் பெறுது அப்படிங்கிறப்போ ஒரு முன்பின் அறியாதவங்களுக்கு நம்ம எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காம நம்ம செய்யும் விஷயங்கள் அது நமக்கே நல்லதாக திரும்பி வரும், நல்லதாக கெட்டதோ. ஸோ அந்த வகையில் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ உங்களை மாதிரியே நாங்களும் ஆவலோடு இருக்கோம். அந்த ரெஸ்பான்ஸ் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் நாங்கள் சைன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு சந்தீப் கால் பண்ணார். ஏன்னா சந்தீப் அங்கே ரொம்ப பிஸியாக இருந்தார். ஒரு ஆல்மோஸ்ட் பை த டைம் ஒரு 12 ஃபிலிம்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தார். அவர் இமீடியட்டாக சைன் பண்ண அன்றைக்கி கால் பண்ணார். இந்த படம் நீங்கள் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். பிகாஸ் சந்தீப் அந்த படத்தை அவரே ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருந்திருந்தார். அதே மாதிரி இந்த லொகேஷனுடைய அட்வான்டேஜ், இந்த கதையினுடைய அட்வான்டேஜ், இந்த கதையை கேட்டவங்க எல்லாருமே வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆர்வமாக இருந்திருக்காங்க. அந்த வகையில் அது எங்களுக்கு இந்த கதையை அமைந்த வகையில் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இம்மிடியேட்டாக சந்தீப் வந்த உடனே எங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருந்துச்சு. சந்தீப் எப்படி அந்த படத்தில் வந்து அவராக நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரோ, அதே மாதிரி ஸ்ரீயும் அதே தான், இந்த கதையை நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டர். ஏன்னா எல்லாமே அமைஞ்ச விஷயம். நாங்கள் தான் கடைசியாக வந்து அதுக்குள்ளே பூந்துட்டோன்னு சொல்லிக்கலாம். பட் ஒவ்வொரு படமும் அதற்கு தேவையானவங்களை வந்து அந்த படங்கள் அதுவே எடுத்துக்குதுங்கிறது ஒரு வகையில் உண்மையாக தான் இருக்குது. பட் அந்த முதல் நாள்லேருந்து அத்தனை பேரும் அவங்களுடைய பெரிய உழைப்பை கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஒரு வருடமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் லோகேஷ் அண்ட் டீம் ஒரு நாள் கூட அவங்க வந்து ஒரு டயர்டாகவோ இல்லை எங்களை பார்த்து என்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறீங்கிற ஒரு கேள்வி எதுவும் இல்லை. ஸோ அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒவ்வொரு படமும் அதற்கான சரியான நேரத்தில் வர்றப்போ தான் அதனுடைய முழு
பலனை பெறுது. ஸோ அதுக்காக அவங்க அதை எதிர்பார்க்காம அவங்க எவ்வளோ டைம் கிடைச்சாலும் அந்த டைம் வந்து அவங்க ஃபுல் டைம் அவங்க எனிதிங் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து ஒரு விஷயம் இது எப்படி இருக்குன்னு காமிக்கிறப்போ ஒரு சின்ன இது டவுட்டை பார்த்தா கூட இம்மீடியட்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு நைட்டு 12 மணிக்கு பார்த்தா கூட காலை 4 மணிக்கு வேற ஒன்று பண்ணியிருக்கேன் நாளைக்கு காலை காமிக்கிறோம்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க டைம் பார்க்காம ஃபேமிலி எந்த விஷயங்களும் பார்க்கலாம ஒரு யங் டீம். ஒரு சின்ன ஒற்றுமை என்னென்னா மாயா படமும் வந்து ஒரு படம் அஸ்வின் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் மூலமாக தான் எங்களுக்கு வந்தார். அவர் இன்னும் வேறு படங்களில் டைரெக்டாக ப்ரொஃபஷ்னல் இதில் வந்து அந்த படங்கள் பண்ண அனுபவம் இல்லைனாலும் அவருடைய அவர் பார்த்த பார்வை அது வந்து நல்லா இருந்தது. அதே மாதிரி லோகேஷ் அவருடைய டீம் அவங்களும் நிறைய ஷார்ட் ஃபிலிம் சைட்லேருந்து வந்திருக்காங்க. பட் அவங்களோட டெடிகேஷன் அண்ட் திங் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. படம் பார்த்துருக்கோம், படம் ரொம்ப திருப்தியாக வந்திருக்கு, ரொம்ப மகிழ்ச்சி. இதை ஆர்வமாக இருக்கும், இதை மக்களிட கொண்டு போய் சேர்த்துறதுக்கு உங்களிடம் காமிக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கும். இந்த படத்தில் பணியாற்றிய அனைத்து கலைஞர்களுக்கும், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் அண்ட் எங்களுடைய ப்ரொடக்ஷன் டீம் அண்ட் அவர் பார்ட்னர்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எப்போதும் கொடுத்த மாதிரி உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு இருக்கணும். இந்த யங் டீமை சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.